வணக்கம். வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். தமிழகத்துல மாதாந்திர அரசு உதவித் தொகையில வரப்போற மாற்றங்கள் பத்தி எக்கச்சக்கமான வதந்திகள் போயிட்டு இருக்கு இல்லையா? எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு பெரிய குழப்பம் இருக்கு. அதனால ஆதாரங்களின் அடிப்படையில உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கறத இந்த அலசல்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இப்போ எல்லார் மத்தியிலும் பரபரப்பா பேசப்படுற ஹாட் டாபிக் இதுதான். 2500 ரூபாய் சமீபத்திய நிர்வாக மாற்றங்களுக்கு காரணமாய் இருக்கிற ஒரு முக்கியமான வாக்குறுதினா அது இந்த உதவித்தொகை உயர்வுதான். இது ஒரு பெரிய தொகை அப்படிங்கறதால மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பும் கேள்விகளும் அதிகமாகவே இருக்கு. உங்களோட நிதி சார்ந்த திட்டமிடலுக்கு உதவுற வகையில இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். 2500 ரூபாய்க்கான மாற்றம். இந்த மறுசீரமைப்பு ஏன் நடக்குது? யாருக்கெல்லாம் பணம் நிறுத்தப்படும்? முதியோர்களுக்கான பலன்கள் என்ன? அப்புறம் புதுசா விண்ணப்பிக்க நாம எப்படி தயாராகணும்? இதையெல்லாம் தான் நாம பார்க்க போறோம். சரி, விஷயமா இந்த 2500 ரூபாய் மாற்றத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். முந்தைய அரசுக்கும் இப்ப புதுசா வந்திருக்கிற தாவிவேக அரசுக்கும் இடையிலான ஒரு தெளிவான நிர்வாக மாற்றம் இது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிற பழைய பெயர் இனி மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாறப்போகுது. பெயர் மட்டும் மாறலங்க, மாதாந்திர உதவித்தொகையும் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயா அதிரடியா உயருது. பணம் வர்றதுக்கு ஏன் இவ்ளோ தாமதம்னு நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கு. கரெக்டா? கடந்த மே மாசம் 1000 ரூபாய் கரெக்டா வந்துருச்சு. ஆனா இப்போ பயனாளிகளை மறுசீரமைப்பு செய்யற வேலைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த 2500 ரூபாய்க்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாக இன்னும் ஒரு 2லேருந்து 3 மாசம் ஆகும். இது தாமதமில்ல, ரொம்ப அவசியமான ஒரு திட்டமிடல் கட்டம். ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த மறுசீரமைப்பு வேலைகள் இப்போ ஏன் நடக்குது? இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கணக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல மொத்தம் 2.5 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் இருக்கு. ஆனா இப்போ 1.13 கோடி பேர் இந்த திட்டத்துல பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த காலங்கள்ல நடந்த சில விநியோக பிழைகளை சரி பண்ணவும், உண்மையிலே உதவி தேவைப்படுற ஏழை குடும்பங்களை உள்ள கொண்டு வரவும், இந்த ஒட்டுமொத்த பயனாளிகள் பட்டியலையும் அரசு மறுபடியும் ரொம்ப கவனமா மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கு. இவ்வளவு பெரிய மாற்றத்தை சும்மா பேப்பரை வச்சு செஞ்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனாலதான் இந்த மிகப்பெரிய பட்ஜெட்டை பாதுகாப்பா கையாளவும், சரியான பயனாளிகளை கண்டுபிடிக்கவும் அரசு புதுசா சாஃப்ட்வேர், மொபைல் ஆப்ஸ்னு தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் கசப்பானதா இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது. யாருக்கெல்லாம் உதவித்தொகை நிறுத்தப்படும்? உங்க குடும்பத்துல யாராவது இந்த லிஸ்ட்ல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு மாதாந்திர பணம் வராதுங்க. அதாவது வீட்ல அரசு ஊழியர்கள் இருந்தாலோ, 4 சக்கர வாகனம் வச்சிருந்தாலோ, ஜிஎஸ்டி வரி கட்டுறவங்களா இருந்தாலோ, வருஷ வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல இருந்தாலோ, அல்லது வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கும் மேல கரண்ட் யூஸ் பண்ணாலோ அவங்க இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்படுவாங்க. இத கேட்டுட்டு அரசு ரொம்ப கண்டிப்பா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது யாரையும் தண்டிப்பதற்காக இல்லைங்க. உண்மையிலேயே இந்த பணம் ரொம்ப அவசியமா தேவைப்படுற, ஆனா இதுநாள் வரைக்கும் திட்டத்துல சேர முடியாம தவிச்ச ஏழை பெண்களுக்கு அந்த நிதிய சரியா கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக மட்டும்தான் இந்த வடிகட்டுதல் நடக்குது. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். புதிய நிர்வாகம் முதியோர்களுக்காக என்ன ஸ்பெஷல் பிளான் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 3000 ரூபாய். ஆமாங்க, 60 வயசுக்கு மேல உள்ள பெண்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் இது. அவங்களுக்கு ஓய்வூதியமா 3000 ரூபாய் வழங்க திட்டமிட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு 60 வயசுக்கு மேல ஆகியிருந்து இப்போ மாசம் மாசம் வந்துட்டு இருக்கிற 1000 ரூபாய் நின்னுடுமோன்னு பயந்தீங்கன்னா ரிலாக்ஸ், எந்த பீதியும் வேண்டாம். இந்த 3000 ரூபாய வாங்குறதுக்கு உங்களுக்குன்னு தனியா ஒரு புதிய விண்ணப்ப முறை சீக்கிரமே வரப்போகுது. இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். புதிய விண்ணப்பத்துக்கு நாம எப்படி தயாராகணும்? இதுவரைக்கும் நான் அப்ளை பண்ணதே இல்லைங்க, அல்லது போன தடவை என் அப்ளிகேஷன் தப்பா ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அரசு போர்ட்டல்கள் மூலமா நீங்க மறுபடியும் புதுசா விண்ணப்பிக்கிறதுக்கான விண்டோ இன்னும் சில மாசங்கள்ல திறக்கப்படும். இந்த முறை உங்க அப்ளிகேஷன் எந்த காரணத்தை கொண்டும் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா சில விஷயங்களை நீங்க இப்போவே தயார் செஞ்சு வைக்கணும். குடும்ப தலைவியோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்ற ரேஷன் கார்டு, ஆதார் கூட லிங்க் செய்யப்பட்ட ஒரு 0 பேலன்ஸ் பேங்க் அக்கவுண்ட், எல்லாத்துக்கும் மேல ஆதார் மற்றும் பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் செய்யப்பட்ட ஆக்டிவா இருக்கிற ஒரு மொபைல் நம்பர், இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு இப்போவே செக் பண்ணிக்கோங்க. இந்த புதிய திட்டம் முழுமையா செயல்பாட்டுக்கு வர இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே திட்டமிடுறது தான் அரசு திட்டங்கள்ல முழுமையா பயனடைறதுக்கான முதல் படி. அதனால இப்போ உங்ககிட்ட நான் கேக்குற கேள்வி இதுதான். இந்த பெரிய மாற்றத்தை எதிர்கொள்ள உங்க ஆவணங்கள் எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கா? யோசிச்சு பாருங்க, தயாரா இருங்க.